வணக்கம் நண்பர்களே, ஒரு நியூ லேப்டாப் வாங்க போறீங்க அப்படின்னா அதுல நிறைய ஸ்கேம் நடக்குது. நான் சொல்றது என்னன்னா, ஆன்லைனா இருக்கட்டும் ஆஃப்லைனா இருக்கட்டும், இது ரெண்டுத்துலயுமே ஸ்கேம்ன்றது அசால்ட்டா பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்ன ப்ரோ சொல்லிட்டு இருக்கீங்க, ஆன்லைன்ல தானே அதிகமா நடக்குது, ஆஃப்லைன்ல எப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்விகள் இருக்கலாம். ஆமா, இது ஆஃப்லைன்ல நடந்த விஷயம். ஒரு லேப்டாப் 2 லேப்டாப்ல கிட்டத்தட்ட 20 லேப்டாப் ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் போன மாசமே பண்ணியிருக்கணும். இந்த நியூஸ் எனக்கு சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி ஸ்கேம் நடந்துருச்சு ப்ரோ, இதை உங்கள் சேனலில் எக்ஸ்போஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதை பற்றி, அதாவது ஆஃப்லைன் ஸ்டோராக இருக்கட்டும் ஆன்லைன் ஸ்டோராக இருக்கட்டும், எப்படி அவங்க ஸ்கேம் பண்ணுறாங்க, அப்படி ஸ்கேம் பண்ணாலும் நம்ம எப்படி அதுலேருந்து பார்த்து அந்த லேப்டாப்பை வாங்குறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஒரு 15 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்கு ஒரு சிஸ்டர் வந்தாங்க. அவங்க என்ன அப்படின்னா, நான் ஒரு நியூ லேப்டாப் வாங்கியிருக்கேன், நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த லேப்டாப்பை கம்ப்ளீட்டாக செக் பண்ணுறேன். அந்த லேப்டாப் என்னன்னா லினோவோ ஐடியாபேட் ஸ்லிம் 3. செக் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆக்டிவேஷனும் இல்லை, லேப்டாப் புதுசாகவே இருக்குது. நான் கேட்குறேன், மேடம் இது லேப்டாப் புதுசாகவே இருக்கே அப்படின்னா. ஆமாம் சார், நான் புதுசாக தான் வாங்கியிருக்கேன், வாங்கி ஒரு 2 நாள் ஆகுது அப்படின்னாங்க. சரி, ஏன் எதுவுமே ஆக்டிவேஷன் பண்ணாமல் அப்படியே நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்க, ஆக்டிவேஷன் பண்ணி வாங்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், இது இப்படி தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னாங்க. அதாவது என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு லேப்டாப் வாங்குறோம் அப்படின்னா விண்டோஸ் ஆக்டிவேஷன் பண்ணித்தான் அவங்க கொடுக்கணும், நம்ம ஒரு ஆஃப்லைன் ஸ்டோர்ல வாங்கும் போது. அது மட்டும் இல்லாமல் அதில் எம்எஸ் ஆஃபீஸ் இருக்கும், 2024 2021 எதுவாக இருக்கட்டும், அதையும் அந்த ஷாப்பில் ஆக்டிவேஷன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துட்டு நம்ம அங்கே உட்காந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே செக் பண்ணணும். வெப்கேம் ஒர்க் ஆகுதா, கீபோர்டு ஒர்க் ஆகுதா, ஒய்ஃபை ஒர்க் ஆகுதா, இது எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக செக் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். இது எதுவுமே இல்லை. இவங்க போயிருக்காங்க, என்ன லேப்டாப் வாங்கணும், எனக்கு ப்ரைஸ் கம்மியான லேப்டாப்பில் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. Ryzen 3ல 7000 சீரியஸ் லேப்டாப் தான் வாங்கியிருக்காங்க. இந்த லேப்டாப்போட ப்ரைஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 29,000 அந்த சம்திங் தான் வரும். அதிகபட்சம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 33,000 வரைக்கும் இந்த லேப்டாப்பை Ryzen 3 வாங்கலாம். ஆனால் இவங்க வாங்கியிருக்கிற ரேட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 40,000. மிரண்டேன், எங்கே வாங்கினீங்க அப்படின்னு நான் கேட்டப்ப, அதாவது நான் ஷாப் நேம் சொல்ல முடியாது, இருந்தாலும் நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். அதாவது சேரை அப்படி சுற்றிக்கிட்டு அப்படி ஒரு விளம்பரத்துக்கு வருவார், அந்த ஷாப்பில் தான் வாங்கியிருக்காங்க. ஆக்சுவலாக இது ஒரு தேர்ட் பார்ட்டி ஒரு ஷாப்பு. அதாவது இந்த மாதிரி ஷாப்பில் எல்லா பொருட்களுமே விற்பாங்க. அதாவது ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, லேப்டாப்பு, கிரைண்டரு, மிக்சி, ஃபோனு, இந்த மாதிரி எல்லாமே அவங்க செல் பண்ணக்கூடியவங்க. அங்கே லேப்டாப்புக்குன்னு பர்டிகுலராக ஒரு பர்சன் அங்கே இருக்க மாட்டாங்க. அதாவது இந்த மாதிரி ஆக்டிவேஷன் பண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் வெளியிலேருந்து ஒருத்தவங்களை கூப்பிட்டு அதை ஆக்டிவேஷன் பண்ணி அதை நமக்கு கொடுப்பாங்க. பட் இவங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, லேப்டாப் ஓப்பன் பண்ணி ஆன் பண்ணி காமிச்சிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்த பிறகு நம்ம ஷாப்புக்கு அதெல்லாம் நான் ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்தேன். அதாவது அவங்க ஒரு சங்கடத்தில் உட்காந்துருக்காங்க, இந்த மாதிரி எனக்கு எம்எஸ் ஆஃபீஸ்லாம் ஒர்க்கே ஆகலை அப்படின்ற மாதிரி. ஒரு கூகுள் குரோம் கூட அவங்க இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கல அதில். ஆக்சுவலாக இதை எப்படி நீங்கள் ஸ்கேம்னு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லலாம். இதுவும் ஒரு வகையான ஸ்கேம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு லேப்டாப் நான் பை பண்ணுறேன், அது 29,000 லேப்டாப்பு. அந்த லேப்டாப்பை 40,000 கொடுத்து வாங்கிடுறாங்க. கிட்டத்தட்ட 10,000 எக்ஸ்ட்ரா கொடுத்து அந்த லேப்டாப்பை வாங்கியிருக்காங்க. அப்போ இது ஸ்கேம்னு சொல்லாமல் நம்ம என்னன்னு சொல்றது? நீ என்ன பண்ணிட்ட நீ? ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதில் பர்ஃபெக்டாக எந்த ஒரு சாஃப்ட்வேருமே இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கல. இது எனக்கு 2வது கஸ்டமர். அதாவது சேர் சுற்றி விளம்பரம் கொடுப்பாரு பார்த்தீங்களா, அந்த கடையிலேருந்து போயிட்டு இது 2வது கஸ்டமர் எனக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் சொல்கிறது. அப்போ இந்த மாதிரி ஸ்கேமை நம்ம தடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஒரு லேப்டாப் வாங்கணும். எனக்கு லேப்டாப்போட நாலேஜ் கொஞ்சம் கிடையாது, நான் நியூ லேப்டாப் ஒன்று வாங்க போகிறேன், புதுசாக ஜாபுக்கு சேர்ந்துருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா லேப்டாப் சிப் லெவல் சர்வீஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க, இல்லை லேப்டாப் சர்வீஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. நீங்கள் போய் அவங்களை கான்டாக்ட் பண்ணி, இந்த மாதிரி நான் ஒரு நியூ லேப்டாப் எடுக்கணும், என்ன மாதிரி எடுக்கலாம், என்னோட பர்பஸ் இது, சத்த நீங்கள் என் கூட வரீங்களா, எனக்கு ஒரு லேப்டாப் எடுத்து தரீங்களா கேட்கலாம், தவறு கிடையாது. இல்லை, நல்லா ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற பையன், நல்லா நாலேஜபிள் பையனாக தான் இருப்பானே காலேஜை பொறுத்த அளவு, இந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜ் உள்ள ஒரு பர்சனை நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஷாப்புக்கு கூட்டு போய் உள்ளே விட்டீங்கன்னு வச்சிங்களேன், அவங்கள கிண்டி எடுத்துருவானுங்க. ஏன் இதை நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணலை, ஏன் எம்எஸ் ஆஃபீஸ் இருக்குன்னு சொன்னீங்க, ஏன் எம்எஸ் ஆஃபீஸ் ஆக்டிவேஷன் பண்ணி கொடுக்கல நீங்கள், இந்த மாதிரி நிறைய கேள்விகள் அடுக்கடுத்து அவங்கள கேட்க ஆரம்பிப்பாங்க. அப்போ அங்கே ஒன்றுமே இல்லை, சும்மா அவங்க உட்காந்துருக்காங்க அப்படின்றது நீங்கள் அடுத்த ஷாப்பை நோக்கி போயிடலாம். ஸோ அப்படிதான் நம்ம ஒரு லேப்டாப் வாங்க போகிறோம் அப்படின்னா இஎம்ஐ அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னாடி கொண்டு வைக்கிறாங்க. இல்லைன்னு சொல்ல, என்கிட்ட காசு இல்லை, நான் இஎம்ஐல தான் எடுக்கணும் அப்படின்னு. இஎம்ஐல நம்ம சும்மா எடுக்க போகிறது கிடையாது, காசு கொடுத்து தானே எடுக்க போகிறோம். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அதாவது என்னோட நண்பர் சொன்ன விஷயம் என்னன்னா, நீ ஒரு நியூ லேப்டாப் வாங்க போறீங்க, அப்போ இஎம்ஐல வாங்க போறப்ப பிரைஸ் கூட வரும் அப்படின்றதெல்லாம் கால்குலேஷன் கிடையவே கிடையாது. அது முதல்ல நல்லா புரிஞ்சுக்கிங்க. 29,000 லேப்டாப்னா நான் ரெடி கேஷ் கொடுத்தாலும் அதே 29,000 தான், நான் இஎம்ஐல எடுத்தாலும் அதே 29,000 தான். அது எந்த மாற்றமும் கிடையாது. அது இல்லாமல் நம்ம இஎம்ஐ எடுக்க போறப்ப அந்த வட்டி அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் 2 வருஷம் 3 வருஷம்
அந்த வட்டி வேணா போட்டு அவங்க அதை எக்ஸஸாக வாங்கலாம், அது தப்பு இல்லை. பட் லேப்டாப்போட ப்ரைஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 29,000 தான் இருக்கும். அதை முதல்ல நீங்கள் நல்லா புரிஞ்சுட்டு வாங்கணும். அப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஆட்களை கூட்டு போயிட்டு நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு வந்து சரியான தேர்வுகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். சரி, ரைட்டு, ஓகே, இது முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஆஃப்லைனில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது, தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. ரெகுலராக நான் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளத்தை வந்து நான் போய் அட்டன் பண்ணிட்டு இருக்கோம் லோக்கலாக. ஏன் நம்மளோட சப்ஸ்கிரைபரே இப்போ இடையில வந்து ஒரு HP லேப்டாப் ஒன்று ப்ராப்ளம்னே, நீங்கள் வந்து நேராக வாங்க அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணி கொடுங்க அப்படின்னாப்புல நான் வந்து ஃபோன்லேயே கைட் பண்ணேன். இல்லை தம்பி, நீங்கள் போய் கொடுங்க, அந்த ப்ராப்ளத்தை வந்து அவங்களே சால்வ் பண்ணி கொடுப்பாங்க, நீங்கள் ஷோரூமுக்கு போங்க அப்படின்னு சொன்னால், அதே மாதிரி ஷோரூமுக்கு வந்து அவங்க ஃபேமிலியோட போயிட்டு அந்த ப்ராப்ளத்தை வந்து அங்கே சால்வ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அதில். ஓகே, அதுக்காக சொல்ல வரும், ஒரு அவேர்னஸ்க்காக பண்ணுற வீடியோ தான் அது. அதே மாதிரி ஆன்லைனில் நடக்கிற பிரச்சனை, இந்த ஆன்லைனில் நடக்கிற பிரச்சனையை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆசூஸ் டஃப் லேப்டாப் வந்து 61,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க அமேசானில். அதாவது அந்த லேப்டாப்பை வாங்கியிருக்காங்க, வாங்குறப்ப வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. சரி, என்னடா வெயிட் கம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வீடியோவாக எடுத்துக்கிட்டே நீ ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்துக்கிட்டே வந்து அந்த லேப்டாப்போட பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணால் அந்த 61,000க்கு உள்ள வெறும் சார்ஜர் மட்டும் வச்சிருக்கான், லேப்டாப்பை காணும். நல்லாவே இருக்க மாட்டேன். கரண்ட் போயிட்டாப்ல, கரண்ட் போய் அங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்து இங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்து இங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்து எந்த இடத்துலையுமே வந்து அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகவே இல்லை. அமேசான் எல்லாம் சொல்லிட்டாங்க, எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது, நீங்கள் செல்லர்கிட்ட போய் கேளுங்க. என்னடா செல்லரு, எப்படி நீ செல்லர்கிட்ட போய் கேட்க சொல்கிற? இது அமேசான்லேருந்து தானே வாங்கியிருக்கோம், அதுக்கு முழு பொறுப்பு நீ தானே ஏற்றுக்கணும். ஏற்றுக்கிட்டு அது எங்கே பிரச்சனை நடந்திருக்கு, யார் என்ன, நீ தான் விசாரிக்கணும். பாவம் அந்த மனுஷன் அலையிறாரு. அதுக்கு அந்த வீடியோவை நீங்க பாருங்களேன். பிரிச்ச உடனே பாத்தீங்கன்னா உள்ள லேப்டாப்பே இல்லை, அடாப்டரும் சார்ஜிங் கேபிள் தான் இருந்தது. தொடர்ந்து நான் 18ஆம் தேதியிலிருந்து இப்போ நேற்று வரல ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தோம். அவங்க வந்து இந்த 10 நாளா 10 கஸ்டமருக்கு சர்வீஸ் மாறி பேசுறாங்களே ஒழிய எனக்கு ஒரு சரியான ரெஸ்பான்சிபிள் கிடையாது. ஃபைனலா என்ன பண்றதுன்னு தெரியாம இது வந்து பப்ளிக்ல வந்து சொல்றாரு. பப்ளிக் சொன்னாலும் இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகுமா, இந்த 61,000 ரூபாய் திரும்பி கிடைக்குமா அப்படின்றது வந்து ஒரு டவுட்டு தான் நமக்கு. அப்படி போயிட்டு இருக்கு. அது ஒரு சைடு. எப்பயுமே வந்து ஆன்லைன்ல வந்து பெரிய அமௌண்ட் போட்டு வாங்குறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா வாங்குங்க அப்படின்றதான் வந்து நான் சொல்றேன். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 20 லேப்டாப் வந்து ஸ்கேம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னல, அது வந்து சென்னையில. இவர் என்னன்னா ஐடி கம்பெனில வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஒரு 35 லேப்டாப் வந்து டெல் லேப்டாப் வந்து வாங்கியிருக்காங்க. வாங்கி ஒரு 2 மாசத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில லேப்டாப்ஸ்லாம் வந்து கம்ப்ளைண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னடா அது கம்ப்ளைண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு இது, அப்ப என்ன பண்றாங்கன்னா டெல்லோட சர்வீஸ் சென்டருக்கு கால் பண்ணி லேப்டாப் வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படிங்கவும் அவங்க வந்து சைட்ல வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. செக் பண்ணி பார்த்த பிறகு அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, நீங்க இந்த டெல் லேப்டாப்ல ஃபிக்ஸ் பண்ணிருக்கிற ரேம் வந்து எங்களோடது கிடையாது, இது வந்து ஒரு பழைய ரேம் மாதிரி தெரியுது, அதனால இதை வந்து நாங்க வாரண்டி கிளைம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கை தூக்கிட்டு மாட்டிட்டு கிளம்பிட்டாப்ல. இவங்க மண்டையை பிச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கின இடத்துக்கு வந்து கால் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி வாங்கணும் 2 மாசத்துல ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணிருக்காங்க, கூலா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ப்ரோ, நீங்க எடுத்துட்டு வாங்க, ரேம் தானா, வேற ரேம் நான் சேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து அந்த லேப்டாப் வந்து ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிச்சு ஒவ்வொரு லேப்டாப்புமே. அப்போ இந்த ஷாப் வந்து எந்த மாதிரி ஒரு லொக்கேஷன்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குடோன் மாதிரி இருக்கு. அந்த குடோன்ல பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு 50,000 ரூபாய் ஒரு லேப்டாப் நீங்க வாங்குறீங்கன்னா அவங்கள்ட்ட வந்து வெறும் 30,000 ரூபாய் தான். நான் சொல்றது 13 புது லேப்டாப்பே வந்து அந்த ப்ரைஸ் தான் வருது. அப்போ அது அந்த ப்ரைஸ் எப்படி வருது அப்படின்னா இந்த மாதிரி அதில் வர வந்து ஒரிஜினல் ரேம் எடுத்துருவாங்க, ஒரிஜினல் NVMe எடுத்துருவாங்க, SSD எடுத்துருவாங்க, ஹார்ட் டிஸ்க் எடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு எல்லாருமே வந்து பழைய ரேம், பழைய ஹார்ட் டிஸ்க், பழைய SSD ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வந்து உங்களுக்கு சேல் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அப்போ இந்த மாதிரி சேல் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 வருஷம் ஓட வேண்டிய லேப்டாப்பு இல்லை ஒரு 3 வருஷம் ஓட வேண்டிய லேப்டாப் வந்து 6 மாதம், 5 மாதம், 3 மாதம் இந்த மாதிரி ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிடும். இதை வந்து 1 மாசத்துக்கு முன்னாடியே அவர் வந்து சொல்லியிருந்தாரு, உங்களோட சேனல்ல வந்து இதை எக்ஸ்போஸ் பண்ணுங்க, இந்த மாதிரி நடந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து நமக்கு அதுக்கான நேரங்கள் இல்லை பண்றதுக்கு. சரி ரைட், இப்போ ரீசெண்டாக அந்த நான் சொன்னேன்ல அந்த கடைக்கு போயிட்டு வந்து அந்த லேடி அவங்கள பார்க்க பிறகு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. என்னடா அது இந்த மாதிரி இவங்க அவங்க வந்து எதுவுமே சொல்ல முடியல. நான் போய் என்னப்பா கேட்கறது, அங்க அந்த கடையில என்ன கேட்கறது எனக்கு தெரியாது. அவங்கள பார்க்குறப்பே நமக்கு பாவமா இருக்கு. அந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் தெரியல அப்படின்னா நம்ம வந்து ஸ்கேம் பண்ணி விட்டு போயிடுவாங்க. இப்போ வந்து நான் வந்து ஒரு புது லேப்டாப் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஆன்லைனாக இருந்தாலும் சரி, ஆஃப்லைனாக இருந்தாலும் சரி. நான் ஃபர்ஸ்ட் அதில் வந்து செக் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அதில் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து 512GB SSD இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரி ரைட், இந்த 512GB SSD வந்து நான் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வந்து டாஸ்க் மேனேஜரில் போயிட்டு SSD இருக்கா அப்படின்றத வந்து நீங்கள் செக் பண்ணி வைக்கலாம். அந்த இடத்துல HDDன்னு போட்டுருந்துச்சுன்னா அதில் ஹார்ட் டிஸ்க் தான் இருக்குது. பேட்டரி வந்து ஒரிஜினல் பேட்டரியா இல்லை அவங்க வந்து எடுத்துட்டு பழைய பேட்டரி கம்ஃபர்டபுள் பேட்டரியை போட்டாங்களா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். பேட்டரி எடுக்கிறதுனால அவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்ற மாதிரி நல்லா தெரிஞ்சுக்கிங்க. ஒரு நார்மல் OEM பேட்டரியை பொறுத்தளவு 1000 ரூபாய்க்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஒரிஜினல் பேட்டரியோட ப்ரைஸ் வந்து 7,000. அங்கே சம்பாரிச்சிட்டு போயிடுவான் அவன். நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால பேட்டரியெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம செக் பண்ணி எடுக்கணும். வாங்கின பிறகு பேட்டரி பேக்கப்லாம் வந்து பர்ஃபெக்டாக நிற்கிதா, இல்லை 1 hour தான் பேட்டரி பேக்கப் நிற்கிதா, உடனே போய் அதை சேஞ்ச் பண்ணணும்.
என்ன பிரச்சனை என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துட்டு போய் நம்ம கேட்கணும். இந்த ஸ்க்ரீன்ல தெரியிற கமெண்ட்டை வந்து நீங்க கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க. அதுல வந்து உங்களுக்கு பேட்டரியோட ஜாதகம் வந்து எல்லாமே வந்துடும். அதை வச்சு நீங்க வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் பேட்டரியோட கெப்பாசிட்டி எவ்வளோ, ஹெல்த் எவ்வளோ, ரீசைக்கிள் எவ்வளோ, இது எல்லாமே டீட்டெயில் தான் காமிச்சிடும். ஸோ இதை வந்து நீங்க செக் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். அது மாதிரி விண்டோஸ் ஆக்டிவேஷனை பொறுத்தளவு கேஎம்எஸ் பொறுத்து உங்களுக்கு ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. 3 மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா திரும்பி வந்து விண்டோஸ் கீ கேட்கும். அப்ப நான் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, தெளிவா விண்டோஸ் கீ எல்லாம் வந்து பர்ஃபெக்டா ஆக்டிவேட் ஆயிருக்கா, அதை எப்படி நான் செக் பண்றது அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே வந்து SLMGR/DLI அப்படி சொல்லி நீங்க என்டர் பண்ணீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரீட்டைல் கீயா இல்லை OEM கீயா அப்படின்றது வந்து தெளிவாகவே காமிச்சு கொடுத்து. அதை KMS அப்படின்னு இருந்துச்சுன்னா நான் வந்து ஒரிஜினல் OS தானே வாங்கினேன், நீ எப்படி இதில் வந்து பைரேட்டட் OS போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் அங்கே ஃபைட் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து நம்ம எல்லாமே செக் பண்ணணும். இன்னும் டீட்டெயில்டாக வேணும் உங்களுக்கு அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி வந்து லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ண பிறகு என்னென்னலாம் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்க. சரி ரைட்டு. இப்போ இந்த லேப்டாப்போட பாக்ஸ் வந்து வந்துருச்சு, உங்கள் கண்ணு முன்னாடி வச்சிருக்காங்க. அப்போ இந்த லேப்டாப்போட பாக்ஸில் உள்ள சீரியல் நம்பரை வந்து நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து லேப்டாப் வந்து ஓப்பன் பண்ணுங்க. லேப்டாப் வந்து ஆன் பண்ண பிறகு இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா, அந்த கமாண்டை வந்து நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட்ல வந்து டைப் பண்ணுங்க. டைப் பண்ணீங்கன்னா அதில் வந்து ஒரு சீரியல் நம்பர் வரும். அந்த சீரியல் நம்பரும் நீங்கள் வாங்கியிருக்கிற பாக்ஸில் உள்ள சீரியல் நம்பரும் உங்கள் லேப்டாப்போட பேக் சைடில் வந்து திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த சீரியல் நம்பரும், இது 3 ஒரே சீரியல் நம்பராக இருக்கணும். இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்குற லேப்டாப் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. இது வந்து ஆன்லைன்லயும் சரி ஆஃப்லைன்லயும் சரி ரெண்டுத்துக்குமே வந்து இது பொருந்தும். சரி இதெல்லாம் ஓகே. இன்னும் கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது வந்து எனக்கு சொன்னீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்குவோம் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு லேப்டாப் வாங்கின பிறகு பேக் சைடு திருப்புங்க. பேக் சைடு நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரூஸ் எல்லாமே வந்து ஈவனா இருக்கா அப்படின்னு பாருங்க. இல்ல ஈவனா இல்லை, ஒண்ணுக்கு ஒன்று வேற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த லேப்டாப் வந்து ஓப்பன் பண்ணி ஏதோ ஒரு வேலை பார்த்துருக்காங்க. உடனே நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அவங்கள்ட்ட கேளுங்க, லேப்டாப் வந்து ஓப்பன் பண்ணி பேக் டோர் ஓப்பன் பண்ணி காமிங்க, எனக்கு நான் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்க. இல்லை நான் செக் பண்ணிலாம் காமிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா எனக்கு வந்து லேப்டாப் வேணா நீயே வச்சுக்க, நீங்கள் காசை கொடுது அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துருங்க. தேவையில்லை அப்படிப்பட்டது புரியுதா? ஏன்னா நம்ம வாங்கிட்டு மன உளைச்சல் ஆக வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி வாங்கிட்டு வந்துட்டோம்னா நம்ம எக்ஸஸாக ஒரு 15,000 20,000 60,000 கொடுத்து லேப்டாப்பை வாங்கிடுவோம். எக்ஸஸாக வந்து நம்ம ஒரு 15,000 20,000 கொடுத்து நம்ம திரும்பி செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கு நம்ம அந்த லேப்டாப்பை வாங்கவே தேவையில்லை, நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துடலாம். அட என்ன பிரதர், நீங்க தான் வந்து ஆன்லைன்ல வாங்காதீங்க ஆஃப்லைன்ல வாங்க, நீங்க தானே சொல்றீங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. நான் இப்பவும் அதான் சொல்றேன், நீங்க ஆஃப்லைன்ல வாங்குங்க. நான் அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் சொல்ல. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல ஒரு குடோன் வச்சிருக்கோம், அங்க வந்து ரொம்ப பிரைஸ் வந்து நான் கம்மியா தரேன் அப்படின்றப்ப அங்க போய் நீங்க மாட்டாதீங்க அப்படின்றத நான் சொல்றேன். நான் சொல்றேன், லினோவோ அஃபிஷியல் ஸ்டோர்ல போய் நீங்க வாங்குங்க. அதே மாதிரி ஏசரோட அஃபிஷியல் ஸ்டோர்ல போய் நீங்க வாங்குங்க. அந்த மாதிரி நம்ம வாங்கும்போது தான் அங்க வந்து ஒரிஜினாலிட்டி வந்து மிஸ் ஆகாம வரும். சம்டைம் அங்க ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணியிருந்தாங்க, ஏதோ சம்திங் நடந்திருக்கு அப்படின்னா அங்க நம்ம இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லி இஷ்யூ கிளைம் பண்ணோம்னா அங்க உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க, என்ன ப்ராப்ளம் அங்க நடந்திருக்கு அப்படின்றத. அப்ப இந்த மாதிரி ஒரு ஆஃப்லைனை பொறுத்த அளவு நம்ம இந்த மாதிரி ஆத்தரைஸ்டு ஸ்டோர்ல மட்டும்தான் வாங்கணும். அது இல்லாம நிறைய எலக்ட்ரானிக் பொருள் வச்சிருப்பாங்க, அதுக்குள்ள பர்டிகுலரா வந்து லேப்டாப் வச்சிருவாங்க. அந்த இடத்துல போய் நீங்க ஒரு லேப்டாப் வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து சரி இருக்காது. ரெண்டாவது என்னன்னா நிறைய கலெக்ஷன்ஸும் அங்கே வந்து இருக்காது. ஏன்னா பர்டிகுலராக விற்கணும் அப்படின்றதுக்காக அதை வந்து வச்சிருப்பாங்களே ஒழிஞ்சு மற்றபடி அங்கே வந்து நம்ம ஆக்டிவேஷன் பண்ணி கொடுக்குறது ஒரு சில விஷயங்கள் வந்து அங்கே இருக்காது. நான் வந்து எல்லா ஸ்டோரியும் சொல்லலை, நீங்கள் வந்து தெளிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம மெயினாக பண்ணது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கிங்க, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.